bless you. Welcome to my channel. நாடு விட்டு நாடு வரும் வேடந்தாங்கள் வெள்ளப்புறா யார் மனதில் கூடு கட்ட வருகிறதோ கால் முளைச்ச சூரியனா தூள் கிளப்பி சுத்திரியே உன்னிடத்தில் எந்த நிலா ஒளி பெறுமோ வட்டமிடப்பட்ட ஆர்மி செல்லக்குட்டீஸ், என் ஃப்ரெண்டு ஒருத்தி O27 எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி போடு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸ்டோரி வர அளவுக்கு இப்போ தான் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, பட் கொஞ்சம் ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி அந்த ஸ்டோரி போடலான் இருக்கேன். ஓகே, யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ட்ரோ சொல்லணுன்னா நம்ம 7 பாய்ஸுக்கு 7 கேர்ள்ஸு. அவங்க வந்துட்டு நேம்ஸ் எல்லாம் வந்து இப்போ சொன்னால் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் நீங்கள் போக போக அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் வந்து லைட்டாக எப்படி அவங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்தியாவிலேருந்து வரவங்க தான் நம்ம ஹீரா, சாரா, தாரா, அப்புறம் ஷைனி வந்து மலையாளி, தாரா வந்து தமிழ் தான், ஹீராவும் தமிழ், சாரா வந்து ஹிந்திக்கார பொண்ணு. ஓகே, இவங்கெல்லாம் இந்தியாவிலேருந்து கேப்பாக பார்க்கணுங்கிற ஒரு ட்ரீமில் வரவங்க. ஆல்ரெடி கொரியாலேயே நம்ம இந்த மாதிரி ட்ரீமில் இருக்க 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க ஜெசிகா, ஜோயா, ஜெரி, இவங்க 3 பேர். மொத்தம் 7 பேரும் எப்படிலாம் வந்து நம்ம பாய்ஸோட மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஜாலியாக ஃபன்னாக போகும். ஓகேவா? இவங்களோட கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோரி போக போக தெரிஞ்சுக்குவீங்க. அது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடுறேன். ஹீராவும் தாராவும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் ஒரே இடத்துலேருந்து வராங்க. 2 பேரும் ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அவங்க ஃபேமிலியெலாம் பார்த்து போயிட்டு வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டிலேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. போதுமா, நாங்கள் பார்த்து போவோம், நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் விரட்டுறதுலேயே இருக்கிறீங்க. ஆனால் தாராவும் ஒரு பயந்தாங்கொலி பொண்ணு. அவங்க வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குமா, நான் வேணா எப்படியே வந்துட்டுமா அப்படிங்கிற. நீங்கள் தாரா அப்படின்னு பார்க்குறீங்க. ஹீரா எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு வச்சு எதுக்கெடுத்தாலும் பயம் லூஸு. இப்போ நம்ம ரெடியாகி வந்துட்டு பயமாக இருக்கு. இன்னும் 2 கேர்ள்ஸ் வேறு வருவாங்க சொல்லலாம். அவங்க யாருன்னு தெரியல, நான் டென்ஷனில் இருக்கேன். இவ ஒருத்தி பைத்தியக்காரி சும்மா எழுதி திட்டுறீங்க. அவங்க கொஞ்சம் பயந்த சுபாவம் தான் தாராவை பொறுத்த வரைக்கும். எதுக்கெடுத்தாலும் பயந்துக்குவாங்க. அவங்க அம்மானா அழுகுறாங்க. தாரா, நீ எல்லாத்துக்கும் பயப்பட, உன்னை எப்படி விட்டுட்டு நான் வீட்டில் தனியாக இருப்பேன், என் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது ஹீரா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு. உங்கள் பிள்ளை ரொம்ப பச்சை மண், அப்படியே ஒன்றும் தெரியாது. எல்லாம் தெரியும், டான்ஸ் எல்லாம் ஆட தெரியுது, இது மட்டும் தெரியாதா? நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி, நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க, நீங்கள் நின்று உங்கள் பேர் வச்சுட்டே இருந்தால் இவ எப்படி எங்கள் கூட வருவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் பேரண்ட்ஸும் நீ ரொம்ப தைரியமாக தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, இவ்வளோ தூரம் வந்துட்டு தைரியம் இருக்கா அது இருக்கான்னு கேட்டு என்னைய கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, போங்கம்மா, நான் தைரியமாக தான் இருக்கேன், நான் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு. ஏண்டி உனக்கு கொரியா தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் பிரதர். கொரியா தெரியுதோ இல்லையோ அங்கே போகிற கலக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் உங்களை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புறாங்க. நீங்களும் இந்த 2 பொண்ணு எங்கே அப்படின்னு போர்டிங்குள்ளே போயிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அங்கே சாரா உட்காந்துட்ருக்காங்க. அவங்களும் உங்களை பார்த்துட்டு அவங்களே உங்ககிட்ட வந்து துமாரா நாம் ஹீரா கே அப்படின்னு கேட்குறாங்க. நதை கீரை விற்கிறியாவா அப்படின்னு கேட்குறீங்க. கீரை விற்கிறியா நகி ஹீரா கே துமாரா நாம் அப்படின்னு. அம்மா, இங்கே தமிழே அறகுறை, இதில் நீ வேறு அப்படிங்கிறாங்க தாரா. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஓகே உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. நீ தமிழே தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். அட மூதேவி, தமிழ் தெரிஞ்ச தமிழில் பேசி தலைவன், ஹிந்தியில் பானிபூரி விற்றுட்ருக்கா இவ ஒருத்தி அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க உடனே சிரிச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தமிழ் தெரியும், தோடா மாலுமா, எனக்கும் தோடா ஹிந்தி மாலும். சரி, உன் பேர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என் பேர் சாரா அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஓகே, நீங்கள் தான் எங்கள் டீம் லீடர்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. டீம் லீடரா, இதெல்லாம் எவன் சொன்னது, அதெல்லாம் நம்பாதம்மா, அங்கே போனால் இன்னும் கேர்ள்ஸ் இருப்பாங்க, யார் கூட இருக்கானே தெரில, இவங்க வேறு அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு ஷைனி அங்கேருந்து வராங்க. சேச்சி அப்படின்னு வரும்போதே வந்து டொயின்னு வழுக்கி விழுறாங்க. இவங்க 3 பேர் அவங்கள பிடிச்சிட்டு இவன் நான் வழுகும்போதே காலில் விழுந்து வணங்கிட்டுலாம் வரா அப்படின்னு சொல்லிதான். சேச்சி எவட போய் தாரா உடனே
அடுத்து ஒருத்தி பார்த்தா பானிபூரி விற்றா, அடுத்து வந்து வடை விற்கிற ஒருத்தி. என்னடி சொல்கிற, உங்களுக்குலாம் தமிழே தெரியாது, அவங்களெல்லாம் யார் எங்களோட கோத்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாரா நீங்கள் ஒன்று அமைதியாக இரு, அந்த பொண்ணு மலையாளி போல் அப்படின்னு. ஷைனி தானே உங்கள் நேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் சேச்சிக்கு அறியுமா மலையாளம் அப்படின்னு. மலையாளம்லாம் அறியாதுமா, நீ வேறு ஏமா தமிழ் பேசுகிறதே பெருசாக இருக்குது, தமிழில் பேசு இல்லை இங்கிலீஷில் பேசு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஷைனியும் சேச்சி எனக்கு குறைச்சி தமிழ் அறியும் அப்படின்னு சொல்லணும். தாரா நான் அறியும், நான் கேரட் அறியும், மாங்காய் அறியும், தேங்காய் அறியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சிட்ருக்கீங்க. ஹே ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இதில் எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கேரக்டரை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டோரி அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்படி பேசிகிட்டு இவங்க சிரிச்சுட்டு இருக்கும்போது பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஃப்ளைட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதும் எல்லோரும் ஃப்ளைட் ஏறுறதுக்கு ரெடியாக சரின்னு அவங்கவுங்க லக்கேஜ் எடுத்து பேர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. போயிட்டுருக்கும் போதே தாராவோ ஹீரோவோட காதுகிட்ட போய், ஏண்டி இங்கேயே நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே, நம்மலாம் வந்து கொரியாவில் போய் கொரியன் எங்கேயும் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோவோ, இப்போ என்ன சொல்ல வர நீ, உனக்கு பயமாக இருக்குது வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு. இல்லை பயமாக இருக்குது பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் கருமம் பிடிச்சவளே, இங்கேயே நார வச்சிடாதே, ஏய் ஃப்ளைட்டில் போய் நான் போய்க்கிறேன், ஆனாலும் மச்சான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குடி பயப்படுறாடி, புது இடம் புது மனுஷங்க அப்படின்னு, எங்கே போனாலும் புதுசாக தாண்டி ஆள் இருப்பாங்க, இதுக்கெல்லாமாடி பயப்படுவேன், உன்னோட தொல்லை தாங்கலை. அவளுக்கு 2 பேரும் பேர் லாங்குவேஜும் தெரியாது ஒன்றும் தெரியாது, ஜாலியாக வரல நீ மட்டும் ஏற்றி அப்படி இருக்கு, அவங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்குது எனக்கு இல்லை அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து எந்திரிச்சு போ அப்படின்னு தள்ளுறீங்க. நீங்கள் ஏண்டி தள்ளி விட பார்க்குற அப்படின்னு. அப்புறமா நீங்கள் ஃப்ளைட்லேருந்து பிடிச்சி வெளியே தள்ளிட வேண்டிய அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் தீ கொல்ல பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன்டி அமைதியாக இருக்கேன் அப்படின்னு வாய முடிக்கிறாங்க. ஷைனியோ சாரா கிட்ட, சேச்சிக்கு மலையாளம் அறியுமோ அப்படின்னு கேட்குறேன். சாரா திரும்பி, மலையாளம்லாம் அறியாது, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு. ஒன்றும் இல்லை சேச்சி, ஏன் கோவப்படுங்க, நான் கோவம்லாம் பண்ணல, என் டோனே அப்படி தான், நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லது அப்படின்னு சொல்லி திரும்பிட்டு ஷைனி தாராவை பார்த்து, ஏ தாரா சேச்சி அப்படின்னு, என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படி. இல்லை நம்ம அங்கே போகிறோம்ல, அங்கே எப்படி இருக்கும், அந்த ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தாராவை எனக்கே இப்போ தான் ஒன்றும் தெரியல, ஹீரா கிட்ட கேட்டு 2 வாங்கி கட்டிட்டு உட்காந்துருக்கேன், இப்போ வேற அப்படி, எனக்கு மட்டும் என்ன தெரியும், இங்கே போனால் தான் சேச்சி எல்லாம் தெரியும் அப்படின்னு. அப்படியா சரி, நானும் கொஞ்சம் பயப்படுவேன் தான் அப்படின்னு ஷைனி சொல்கிறாங்க. உடனே தாரா, நீ கொஞ்சம் பயப்படுவேன், நான் ரொம்ப பயப்படுவேன் அப்படின்னு. ஐயோ அழகிரும் அப்படின்னு சொல்லி சாரா, இந்த 2 பயந்தாங்களையும் கூட்டிகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறது, பேசாமல் இந்த 2 வெளியே தள்ளிடுவோமா அப்படின்னு ஹீரா கிட்ட கேட்குறேன். அப்படி பாவீங்களா, இவங்க 2 பேரும் கொலையார பாவீங்களா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு தாரா சொல். ஹீரா சிரிச்சுட்டு, சும்மா சொல்கிறாடி, உண்மையிலே இப்படி தள்ளுற மாதிரில யோரிட்டி அப்படின்னு. அப்புறம் தாரா எல்லாம் நீங்கள் அப்படியே 4 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. இந்த ட்ராவல் முடிகிற வரைக்கும் பேசி பேசி அப்படியே ஒரு வழியாக லேண்ட் ஆகிடுது உங்கள் ஃப்ளைட்டு. இறங்கி வரும்போது எல்லாருமே ஹீரா கிட்ட, ஆமாம் நம்மளை யார் பிக்கப் பண்ணிக்குவா, யார் வருவா, இந்த பாய் பேண்ட்லேருந்து ஆள் வருவாங்களா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. உடனே ஹீரோவோ, ஆமாம் இவங்க பெரிய ராணி எலிசபெத்து, இவங்களை கூப்பிட்றதுக்கு பாய் பேண்ட் வராங்க, ஏண்டி உங்களுக்கு இந்த ஆசைகள்லாம், நம்மளே இப்போ தான் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நம்ம இந்த கொரியா வரத்துக்கு செலக்ட் ஆகிருக்கோம், இனி நம்ம போய் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும், நம்ம அது இல்லாமல் ஜூனியர் தான், அவங்களால நமக்கு சீனியர், எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்குவாங்கன்னு கூட தெரில. ஃபஸ்ட்டு அங்கேருந்து நமக்கு ஒரு டிரைவர் அனுப்பி வைக்கிறாங்களான்னு பாருங்கள், அதுக்குள்ளே இவங்களுக்கு பாய் பேண்டில் ஆள் வேணுமா, படலாம் அதுக்குன்னு இப்படி அப்படின்னு. ஷைனி ஒன்று, ஏன் சேச்சி சும்மா தானே நான் பறஞ்சு அப்படின்னு. இதுக்கு மேலே நீ பறஞ்சு நான் அரைஞ்சி வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா கூட்டிகிட்டு, நம்மளை யாரும் கூட்டிகிட்டு போக வந்திருப்பாங்களா இல்லை நம்மளா போகணுமான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே சரி கால் பண்ணலாம், ஆனால் இங்கே வந்து நமக்கு எப்படி நம்ம கால் பண்ண முடியும், எதுவுமே இங்கேருந்து நம்ம பண்ண முடியாது, நம்மக்கிட்ட சிம்மும் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் 4 பேரும் இதை நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு தாரா சொல்கிறாங்க. உடனே ஹீரா, ஆமாம் உனக்கு மூளைன்னு ஒன்று இருந்தால் நீ யோசிச்சிருப்பேன், உனக்கு தான் மூளையே இல்லையே அப்படின்னு. ஏன்டி என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சிட்டு சாரா, உங்களுக்கு தெரியாதா யாரை கான்டாக்ட் பண்ணணும், இங்கே வந்து எதுவும் சொல்லலையா அப்படி.
இல்லை இங்கே வந்து நம்மளை கூட்டிகிட்டு போக ஆள் வருவாங்கன்னு தான் சொன்னாங்க. நம்ம எதுக்கும் வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறவங்களாம் போர்டு வச்சு நிற்பாங்களா, அப்படி வச்சு நின்றுட்டுருக்காங்க. நீங்களும் அப்படியே 4 பேரும் நடந்து வந்துட்டு இங்கே நம்மளை யாராவது கூப்பிட்றாங்களான்னு பார்க்குறீங்க. போர்டெல்லாம் கொரியன் லாங்குவேஜ் எழுதிருக்கு. சாரா இவங்க என்னடி கொரியா லாங்குவேஜில் வீடு கட்டி வச்சுட்டு நிற்கிறாங்க, அது நமக்கு படிக்கவே தெரியாது, பேசவே தெரியாது, இதில் எங்கேயும் இதை நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்ல, ஹீரா எனக்கும் தான் அவ்வளோவா ஒன்றும் இந்த லாங்குவேஜ் படிக்கலாம் தெரியாது, இப்போ என்ன பண்ணுறது, டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி பார்ப்போமா அப்படின்லாம் சொல்லி நீங்கள்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் அப்படியே ஹீரா எல்லாரையும் அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு அப்புறம் ஒரு பொண்ணு தூங்கி வலிஞ்சிட்டு ஒரு போர்டு வச்சு நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட கரெக்டாக போய் நீங்கள் வந்து ஜோயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க உடனே ஐம் ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு ஹவ் கேன் யூ ஃபைண்ட் மீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க, ஏன்னா அவங்க கொரியாவில். ஸோ கொரியாவில் பேசினா அவங்க கொரியாதுன்னா அவங்க நீங்கள் தமிழில் பேசுகிறது. அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை அவங்கள பார்த்தா ஏதோ கேப்பாப் கேர்ள் பேண்ட் மாதிரி தெரிஞ்சது, ஸோ அதனால தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னை பார்த்தா அப்படி தெரியுதா அப்படின்னு சோயா கேட்குறாங்க. ஆமாம் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு பகலில் தூங்கி வலிக்கிறீங்களே அதனால் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி அங்கே ஜெரி வராங்க. ஜெரியும் அந்த 7 பேத்தில் ஒருத்தங்களாக்கே ஜெரி வந்துட்டு ஆமாம் இவன் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு தூங்கலாமா, இவன் எல்லா நேரமும் தூங்கிட்டு தான் இருப்பான், நம்ம குரூப்போட சோம்பேறி இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னைய பார்த்து சோம்பேறி சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் நீ சோம்பேறியில் வந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகாமல் இங்கே நின்று தூங்கிட்டு இருக்க, நீ இப்படி தூங்குவேன்னு தெரிஞ்சுதான் என்னையை அனுப்பி விட்டா அவ அப்படின்னு. யார் அது அப்படின்னு. அதான் இன்னொரு பொண்ணு இருக்காங்க சொன்னாங்க. ஸோ நம்மளும் 7 பேரா அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருங்க. ஆமாம் இன்னொருத்தங்க நம்ம லீடர் அவள் தான், அவள் பேர் ஜெசிகா அப்படின்னு சொல்லி ஜெரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜெரியோ எல்லாரோட லக்கேஜையும் தூக்கிக்கிறாங்க. நீங்கள் இல்லை பரவாயில்ல நாங்கள் எடுத்துக்கிறோம், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி ஜெரி எப்போவுமே ஜாலியாக வந்து ரொம்ப போல்டான பர்சன் அவங்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னா. அப்புறம் நம்ம ஜோயா வந்து இதுதான் வந்து நல்ல ரேப்பர், ஃபாஸ்ட் ரேப்பர், பட் அவங்க ஒரு சோம்பேறி தூங்கும் மூஞ்சி. ஓகே ஜெசிகா இஸ் எ பர்ஃபெக்ட் லீடர். அவங்க வந்து லீடர்ஷிப்பில் கரெக்டாக இருப்பாங்க, உங்களை எல்லாத்தையும் நல்லா கேர் பண்ணிக்குவாங்க. நம்ம ஆரம் மாதிரி இவங்களும் ஒரு நல்ல லீடர். ஸோ இவங்களை வந்து அவங்க தான் பிக்கப் பண்ண வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெரி வந்துட்டு உங்களை பிக்கப் பண்ணது இல்லாமல் எல்லாத்தையும் வாங்க காரில் போயிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் காரில் ஏறிட்டு என்ன நீங்கள் 4 பேரும் புதுசுங்கனால அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. அப்போ வந்துட்டு அவங்க கேட்குறாங்க ஜெரி நீங்கள் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு. உடனே சாராவோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நாங்கன்னு இழுக்கிறீங்க அப்படின்னு. நாங்கள் 4 பேர் இன்றைக்கி தான் மீட் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ நீங்களும் இப்போ 3 பேர் வந்திருக்கீங்க, நம்ம 7 பேர் இனிமேல் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஜெரியோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹைஃபை பண்ணிக்கிறீங்க. அப்புறம் சரி நம்ம வந்து ரூமுக்கு போயிட்டு இன்ட்ரோ கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் ரூம் வந்துடுது. நீங்கள் நம்மளோட வசந்த மாளிகை தான் அப்படிங்கிற மாதிரி ஜெரி சொல்கிறாங்க. ஜோயாவை தூங்கிட்டு இருக்கிறாங்க. நின்றுட்டே தூங்குறாப்பாரு பாடி அப்படின்னு தலையிலே தட்டாங்க. அடி போடி வர தூங்குறவளை எழுப்பி கூட்டிகிட்டு போயிட்டு தூங்குறேன்னா தூக்கம் வந்த ஒரு மனுஷன் தூங்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா சொல்லிட்டே வராங்க. உள்ள என்ட்ரானதும் லீடர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஜெசிகா லீடர் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு லீடர்லாம் வேணாம் ஜெசிகாவுக்கு சொல்லுங்கள் போதும் அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து லீடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா உடனே சொல்கிறாங்க. நான் என்னமோ நினச்சேன் எப்படிலாம் இருக்க போகிறாங்க, பட் நம்ம 7 பேரும் எப்படியும் இவ்வளோ சீக்கிரம் அப்படி செட் ஆகிட்டோம்ல, நல்லா இருக்குது இந்த பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் ஹாப்பியாக ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்ட்ரோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் ஜெசிகா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஜோயா அப்படின்னு தூங்கிட்டு சொல்கிறாங்க. இதை கூட தூங்கிட்டு சொல்லி ஆடிட்டு ஜெரி ஐம் ஜெரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்யூட் அப்படின்னு. நான் சாரா அப்படின்னு சொல்லிட்டு சாரா இஸ் எ குயின் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி எக்ஸ்ட்ரா பிட்டு ஓட்டுறவன் பேரை மட்டும் சொல்ல அப்படின்னு சொல்லி ஷைனி சொல்கிறாங்க. ஷைனியை பார்த்து சேச்சி என்ன நக்கலா அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஷைனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரா தாரா 2 பேரும் அவங்க நேம் சொன்னதுக்கப்புறம் சரி நீங்கள்லாம் என்ன வேறு லாங்குவேஜ் பேசுகிறீங்க, நீங்கள் இந்தியாவிலேருந்து. ஆமாம் இந்தியா தான், பட் நாங்கள் வேறு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஹீரா தாரா 2 பேரும் வந்துட்டு நாங்கள் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரா வந்துட்டு நான் ஹிந்தி அப்படின்னு. ஷைனி வந்துட்டு நான் மலையாளி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இது வேறையா அப்படின்னு. சரி நம்ம 7 பேரும் சேர்ந்து ஃபன்னாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா சொல்கிறாங்க. நாளையிலேருந்து நமக்கு வந்து கிளாஸஸ்லாம் வந்து ஐ திங்க் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு.
நீங்களும் நியூவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஹீரா. ஆமாம், நானும் உங்களை மாதிரி தான். பட் நாங்கள் கொரியாங்கிறனால முன்னாடியே வந்துட்டோம். நீங்கள் வந்து லேட்டாக வந்திருக்கீங்க, அவ்வளோதான். மற்றபடி நம்ம எல்லாமே வந்து ஜூனியர்ஸ் தான், நமக்கு சீனியர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னது ஷைனி. சீனியர்ஸ் வந்து பாய்ஸ் தானே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜெரி, இதோ பாடுறா பிள்ளைக்கு ஆசையை, கேர்ள்ஸ் இருக்காங்கம்மா இங்கே சீனியர்ஸு அப்படின்னு. அச்சோ அப்படின்னு சொல்லி உடனே ஷைனி முடிஞ்சிச்சு. ரொம்ப சின்னதாக போயிடுது. அதை பார்த்து ஜெசிகா, சரி ஓகே இப்போ தானே வந்திருக்கீங்க, நாளைக்கு எல்லாத்தையும் மீட் பண்ண தானே போகிறோம். சரி இப்போ வந்த டயர்டில் இருப்பீங்க, ஸோ எல்லோரும் போய் ரூமில் ரெஸ்ட் எடுங்க, நம்ம நாளைக்கு போய் மீட் பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும், என்னது எல்லோரும் ஒரே ரூமில் இருக்குது அப்படின்னு. இங்கே மொத்தம் 4 ரூம்ஸ் இருக்குது, லீடர் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெரி சொல்கிறாங்க. நீங்கள்லாம் ஒரே ரூமில் இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் 2 பேரும் செப்பரேட் ஆகியிருந்தாலும் சரி, இல்லை எங்களோட ரூம்ஸ் நானும் ஜோயாவும் தனி ரூமில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். சரி இப்போ ஜோயாவோட யார் ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. ஷைனி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெரியோட தாரா செட் ஆகிடுறாங்க. தாராவுக்கு ஜெரியை ரொம்ப பிடிச்சது, அவங்க நல்லா பேசுகிறாங்க, ஹீரா மாதிரி அப்படி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட செட் ஆகிடுறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஹீராவும் சாராவும் ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க. எல்லோரும் ரூமில் போய் பார்த்துட்டு நாளைக்கு பாய் பேண்டு வந்து மீட் பண்ண போகிறோம், சீனியரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பிலேயே தூங்குறாங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.